சிறுமதியே ராமானுஜய நமக. இந்த பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா, தொண்டரடி பொடியாழ்வார் ஸ்ரீரங்கனை அழகான பாசுரங்களால் வர்ணிக்கிறாரு. நம் எல்லோருடைய இதயத்திலும் அவை போய் நிற்கிது. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாளோ என் செய்கேன் உலகத்தீரே அப்படிங்கிறாரு. இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு அழகான பெருமாளை பார்த்து ஒவ்வொரு நகர்வையும் ரசிக்கிறாரு. அதாவது குடதிசை அப்படின்னா மேற்கு திசை. இந்த மேற்கு திசையில் தலையை வைத்து படுத்திருக்கிறாரா ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமான். அவர் சொல்கிறாரு, குணதிசை பாதம் நீட்டி. இந்த கிழக்கு திசை, சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. அந்த கிழக்கு திசையில் தான் பாதம் நீட்டி படுத்திருக்கிறாராம். பூலோக வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீரங்கத்தில் வடதிசை பின்பு காட்டி, வடகு திசையில் தன்னுடைய பின்னழகை காட்டி இருக்கிறாராம். அவருடைய பின்னழகை நமக்கே தெரியாது. மூலவர் பின்புறம் காட்டி பின்னழகை வடக்கு திசையில் காட்டி இருக்கிறாரா. தெற்கு திசையில் இலங்கையை நோக்கி முகத்தை வைத்து ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கிற அந்த அழகனை கண்டு என் உள்ளம் தேகம் உருகுகிறதே பெருமாளே, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறாரு. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாளோ என் செய்கேன் உலகத்தீரே. இதை பார்த்த உடனே எனக்கு எல்லாமே என்னுடைய உடம்பு அப்படியே உருகுகிறது பெருமானே அப்படிங்கிறாரு. கடல் நிற கடவுள், அதாவது அவருடைய நிறம் கடல் நிறமாக இருக்குதான். எந்தை அரவணை துயிலுமா கண்டு, பாம்பு மேலே ஆதிசேஷன் மேலே படுத்திருக்கிற அந்த பெருமாளுடைய ஒவ்வொரு அழகையும் தொண்டரடி பொடியாழ்வார் நமக்கு சொல்லித்தருகிறார். குடதிசை அது மேற்கு திசை. காவேரி ஆறு மேற்கு திசையிலிருந்து உதயமாகிறது. அதைத்தான் இவர் குடதிசை, மேற்கு திசையில் நீ தலையை வைத்து பெருமானே, கிழக்கு திசையில் நீ பாதம் நீட்டி, வடக்கு திசையில் உன்னுடைய முதுகை காட்டி, அந்த பின்னழகை காட்டி, தெற்கு திசையில் இலங்கையை நோக்கி முகத்தை வைத்து ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட எம்பெருமானே அப்படிங்கிறாரு தொண்டரடி பொடியாழ்வார். திருமாலை என்ற பாசுரத்திலே 19வது பாசுரமாக இது சொல்கிறாரு. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாளோ என் செய்கேன் உலகத்தீரே. அரவணை ஆதிசேஷன் மேலே அந்த பள்ளி கொண்டிருக்கிற பெருமானே, அந்த அழகை கண்டு என்னுடைய தேகமே உருகுகிறது பெருமானே, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு அவருக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு நம்ம தொண்டரடி பொடியாழ்வார். அற்புதமான பாசுரம். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நீர கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாளோ என் செய்கேன் உலகத்தீரே அப்படிங்கிறாரு தொண்டரடி பொடியாழ்வார். தொண்டரடி பொடியாழ்வாரை சேவித்துக் கொள்வோம். ரங்கனை அருள் பெறுவோம். நமஸ்காரம்.